பரபரப்பான பணிச்சுமையிலும் தமிழுக்காக இணைந்ததற்கு நன்றி பூபேஷ் நாகராஜ் ஐயா அவர்களே. நன்றி உங்களுக்கு. பூபேஷ் அவர்கள் தன்னோட பணிபுரிய ஒவ்வொருத்தவங்களையும் பணிபுரிய மட்டும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஒவ்வொருத்தவர்களையும் முதலாளியாக உருவாக்கக்கூடிய ஒரு உன்னத மனிதர், எனது பள்ளி நண்பர். அவருக்கு நீங்க ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுக்கணும். அனைத்து தமிழ் சான்றோருக்கும் மாலை வணக்கம். 2-3 நிமிஷத்துல பேசுகிறேன். ஞானசம்பந்தன் ஐயா பேசின பிறகு நம்ம பேசும்போது எப்படின்னா, ஒரு முழு சாப்பாடை சாப்பிட்ட பிறகு திருப்பி ஒரு பிரியாணி கொடுத்தா எப்படி யாருக்கும் சாப்பிட முடியாதோ ஐயா, ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஒரு பிரியாணி கொடுத்தா சாப்பிட முடியாதுல்ல, அது மாதிரி ஞானசம்பந்தன் ஐயா பேசின பிறகு நாங்க யாரு பேசினாலும் பெருசா எடுக்காது. இருந்தாலும் 2-3 கருத்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஐயா பேசும்போது சொன்னாங்க, தமிழ் வாழணும், தமிழ்ல நம்ம வாழ வைக்கிறதுக்குரிய முயற்சியை செய்யணும்னு. நானும் உலகம் முழுவதும் நிறைய நாடுகளுக்கு சென்றிருக்கேன். ஒரு 27 நாட்டுக்கு போயிருக்கேன். நமக்கு முன்னாடி சகோதரி வழக்கறிஞர் சகோதரி பேசினாங்க. எனது குடும்பம், நாங்க ஒரு 5 வருஷம் பின்லாந்துல இருந்தோம். அப்ப நிறைய இந்திய குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் தன்னுடைய குழந்தைகளை ஆங்கிலத்தில் பேசுவதே ரொம்ப பெருமையா கருதின காலம் உண்டு. ஆனா நாங்கள் ரொம்ப தெளிவாக எங்கள் குழந்தையை, இன்று அவ +2 போயிட்டா, நாங்க தமிழ்ல தான் பேசுவோம். பின்லாந்துல இருந்தாலும் அது சிங்கப்பூர்ல இருந்தாலும் எங்கள் குழந்தைகிட்ட அம்மா அப்பா தமிழ்ல தான் பேசுவோன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தோம். அது தமிழ்ல உயிர்ப்போட இருக்கிறதுக்குரிய முதல் முயற்சியா நான் பார்த்தேன். அனைத்து தமிழ் சங்கங்களோட இந்த முயற்சியை நானும் ஒரு துளி பங்காக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் தமிழக முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களை ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நாங்க ரூம்ல போனோம்னா எல்லாரும் வெளியே அனுப்பிச்சுட்டு முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் யாருமே இல்ல, மனசுல என்ன இருக்கும் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாரு. நாங்க மனசு விட்டு, நாங்க தொழில் ஃபிக்கின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதோட மாநில இணைத்தலைவரா இருக்கேன். நான் ஞானசம்பந்தன் ஏட்ட சொன்னேன், நானும் மதுரைக்காரன் தான், முதல் தலைமுறை தொழில் முனைவோர் நான். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முயற்சி எல்லாமே உண்டு. அப்ப என் கூட வந்தவர் ஆங்கிலத்திலேயே பேசினார் முதலமைச்சர் கிட்ட. நான் முதலமைச்சரோட ரியாக்ஷனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா எனக்கு ஒரு 15 நிமிஷம் கிடைச்சிருச்சு. நான் ஆரம்பிக்கும் போதே அண்ணே வணக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் முதலமைச்சர்கிட்ட. நான் சார்லாம் சொல்ல, அவர் டக்குன்னு சீட்ல ஒரு செகண்ட் அப்படி முன்னாடி நோட் எடுத்து நாங்க சொல்வதெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டார். ஸோ தமிழோட வலிமை என்னன்னா, அண்ணே வணக்கம்னு சொன்னோடனே அவரு அட்டென்ஷனுக்கு வந்துட்டாங்க. மூத்த மொழி எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம், பழைய வரலாறுகளை பத்தி பேசிட்டோம். ஐயா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் உண்மையான விஷயம். என்னுடைய நண்பர்களே அமெரிக்கால வாழக்கூடிய குடும்பங்கள்ல தன்னோட குழந்தைகள்கிட்ட தமிழ்ல பேசுறது கௌரவம் இல்லை என்று கருதி ஆங்கிலத்தில் பேசக்கூடிய காலமாக தான் இன்று இருக்கிறது. என் குழந்தை பின்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்தோடனே ஐஐடி மெட்ராஸ்ல கேந்திர வித்யாலயில தான் சேர்த்தோம். அவ பேர் இந்திரா பிரியதர்ஷினி. 4 வருஷம் தமிழ் கத்துக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 5ஆம் வகுப்புக்கு கேந்திர வித்யாலயம் வேற இடத்துக்கு கொண்டு வந்தோம். நிறைய நண்பர்கள் எங்க வீட்டிலேயே, மனைவி PhD இன் ஜெனடிக்ஸ், அவ ஐஐடி மெட்ராஸ்ல முனைவரா இருக்கா, அவரும் மதுரை தான். 2 பேரும் எங்களை திட்டாதவங்க கிடையாது. கேந்திர வித்யாலயா ஐஐடிக்குள்ள படிக்கிற குழந்தைய கொண்டு வெளியே சேர்க்கிறீங்களே, 4ஆம் வரைக்கும் தமிழ் படிக்கலையே, அவளை கொண்டு தமிழ்ல சேர்க்கிறீங்களே, ஹிந்தியே சொல்லிவிடுங்க தானே சிபிஎஸ்சினாங்க. நானும் எனது மனைவி, நான் BLLB, அவ PhD பின்லாந்துல, நானும் எனது மனைவியும் என் குழந்தை, என் பெண் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கம்பல்சரியா தமிழ் கத்துக்கிறதுக்காக வெளியில கூட்டு சேர்த்து விட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டா குழந்தை, தனியா ஒரு வகுப்பு வச்சு அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து 10ஆம் கிளாஸ்ல 82% வாங்கினா சார். நான் 5ஆவதுல இருந்து அவ தமிழ் படிச்சா. என் குழந்தை தமிழ் படிக்க வேண்டும், தமிழ் பேச வேண்டும், என்னை அப்பா என்றும் என் மனைவியை அம்மா என்றும் கூப்பிட வேண்டும் என்பதில் நாங்கள் ரொம்ப கவனமா இருந்தோம். என் மனைவி நானும் நேற்று மதுரைக்கு போயிட்டு நைட்டு மதுரையில இருந்து பிளைட்ல வந்தோம் சார். என் ஒய்ஃபுக்கு மதுரை மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். திருப்பியும் சொல்றேன், அவ பின்லாந்துல PhD பண்ணி பின்லாந்து கவர்மெண்ட்ல பெஸ்ட் PhD ஆஃப் த இயர் அவார்டு வாங்கினவங்க. ஐஐடி மெட்ராஸ்ல 7 வருஷம் பிரின்சிபல் சயின்டிஸ்ட், நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணவங்க.
ஆனா தமிழ்ல பேசினா என்னோட கோர்வையா பேசுவாங்க 1 மணி நேரம் கூட. அவங்களோட தாய்மொழி தெலுங்கு. என் மனைவியோட தாய்மொழி தெலுங்கு. என் மனைவியோட அம்மா பேர் தமிழ்ச்செல்வி. அவங்க 1 மணி நேரம் தமிழ்ல பேசுவாங்க. என் மனைவி என்னை விட சிறந்த தமிழ்ல பேசுவாங்க. எடுத்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நேற்று ஏர்போர்ட்ல நாங்க எண்டிகோல ஐயா ஏர்போர்ட் ஃபிளைட்டை பத்தி பேசினா சொல்றேன். என் மனைவி மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும், மதுரைக்காரினால மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து 2 பேரும் அவ சுடிதார்ல வந்து ஏறி உட்கார்ந்தா. ஒரு பொண்ணுன்னு சொல்ல முடியாது, 30 வயது பெண்மணி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்ல வந்தாங்க, தவறு இல்லை. என் மனைவியோட ஹேண்ட்பேக் அவங்க மேல இடிச்சிருச்சு ஃபிளைட்ல ஏறும்போது. ஷிட் கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னாங்க. என் மனைவி எப்படி என்னை பார்த்தாங்க, கண்டுக்காத படிக்காதவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு சொன்னேன். ஏன்னா என் மனைவி டாக்டரேட் PhD. என் மனைவியை பார்த்து ஷிட் கண்ட்ரி ப்ரூட்னு அந்த பெண்மணி சொல்லுச்சு. நான் சொன்ன வார்த்தை படிக்காதவங்க அப்படிதான் பேசுவாங்க, படித்த நம்ம அமைதியா போவோம், வா உட்காருவோன்னு. நன்கு படித்தவர்கள், தமிழின் அருமையை தெரிந்தவர்கள் இங்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள். தமிழ் ஊரும் நல்லுலகத்தோட பெரிய பிரச்சனைனா நம்ம எல்லாருமே புத்திசாலியா இருக்கிறது, யார் பேச்சும் யாரும் கேட்கறதே கிடையாது. அதனால நம்ம முன்னேறதுக்குரிய பிரச்சனையா இருக்கு. சமீபத்தில் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், ஐயா மலேசியா போறனால சொல்றேன். வசந்தம் டிவின்னு சிங்கப்பூர்ல ஒண்ணு இருக்கு, எனக்கு அங்க நிறுவனம் இருக்கனால தெரியும். வசந்தம் டிவி என்பது தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். இன்னைக்கு ஹிந்தியோட டாமினேஷன் அதுல போயிட்டு இருக்கு. முன்னாடி சிங்கப்பூர்ல வந்து சீன மல்லே தமிழ்னு சொல்லிட்டு இருந்தது, சீன மல்லே இந்தியன்னு மாறினா, இந்தியன்றது பெருமைதான். ஆனா தமிழ் எவ்வளவோ இடத்துல இருக்கு, எத்தனையோ நாட்டுல ஆட்சி மொழியா இருக்குது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அனைத்து தமிழ்ச்சங்கங்களுக்கு இருக்கு. அந்த தமிழ்ச்சங்கங்கள்லாம் தாய் நாடா தாய் ஊரா சென்னை இருக்கு. அதுல நாம எல்லாருமே அதுக்குரிய பங்கை நம்ம ஆற்றுவோம். அதுல சிறு துளியாக நானும் இருப்பது நான் பெருமை கொள்கிறேன். என்னை அழைத்த அழைப்பாளருக்கும் மீடியா பாஸ்கர் அண்ணன், செல்லியன் குமாரசாமி நண்பர் மற்றும் என் பள்ளி தோழர் அபி அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நேரம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சான்றோர் அனைவருக்கும் நன்றி. உங்கள் வழியில் நாங்களும் இருப்போம், தமிழை காப்போம் என்று கூறி அனைத்து வாய்ப்புகளுக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. நன்றி.